எங்க போற? பிருத்வியை பார்க்க. இல்ல, ஐ மீன் டு சே பிருத்விய தேடு. அது ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுதுல்ல. சோ சரளா தான் நீ போய் பிருத்வியை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. அதுவும் என்னென்னமோ அவங்க வேலைக்காரி மாதிரி. ஆனா என்னால மறுக்கவும் முடியாதல்ல. சோ நீங்க போங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். தேவையே இல்ல. நீ அந்த மிடில் கிளாஸ் சரளா ஃபேமிலிக்கு எந்த ஹெல்ப் பண்ணக்கூடாது. காதுல விழுந்ததா? ஒரு விஷயத்தை என்னைக்குமே மறந்துடாத ஷர்லன். நீ எங்க வீட்டோட வருங்கால மருமக. உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. நாம எங்க கெஸ்ட், அவங்க வீட்டு வேலைக்காரங்க இல்ல. இத பண்ற அத பண்றேன்னு சொல்லிக்கிட்டு என் ஃபேமிலி தான் என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. அவங்க என் பேச்சு கேட்க வேண்டாம். ஆனா நீ என் பேச்சை மதிச்சுதான் ஆகணும். வா போலாம். ஆண்டி, நான் வாஷ்ரூம்க்கு போகணும். போயிட்டு வரவா? சரி. வாஷ்ரூம் இங்க இருந்து நேரா போனா லெஃப்ட் சைடுல இருக்கு. ரைட் சைடுல போயிடாத. ஏன்னா அங்க பிருத்வியோட ரூம் இருக்கு. நான் உனக்காக இங்க வெயிட் பண்றேன். ஓகே ஆண்டி. ஓ காட், நீ என் போனு ஒரு தடவை எடுத்தா போதும். கரண் உனக்காக வலை விரிச்சு வச்சிருக்கான்னு நான் சொல்லிடுவேன். அந்த பொண்ணையும் காணோம், பிருத்வியையும் காணோம். இந்த பொண்ணு எங்கதான் போனா? பிருத்வியை பார்த்தாளா இல்லையா? இங்கேயும் காணமே. என்ன பண்றது? கால் கூட பண்ண முடியாது. என்ன 2 பேரும் ஒன்னா இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நான் தாப்சியை தேடிட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். ஐயோ, ஒரு பொண்ணு தேடுறது கூட நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லையே. இந்த பிருத்வியை தேட இவ்வளவு கஷ்டப்படுறேனே. டேய் மரமண்ட, எங்கடா போய் தொலைஞ்ச? ஓ ரியலி? அப்படின்னா நீ இதெல்லாம் தான் இங்க செய்ய வந்தியா? அதுவும் என் ஃபங்க்ஷன்ல? ஆஃப் கோர்ஸ் பிருத்வி. ஏன்னா நான் உன்னோட கண்ணுல என்னோட காதலை பார்த்தேன், அரவணைப்ப பார்த்தேன். எனக்கு நல்லா தெரியும், உனக்கும் சரி எனக்கும் சரி இந்த உறவு ரொம்ப முக்கியம் இல்ல. ஒரு நிமிஷம் நான் உனக்கு கேட்கட்டுமா? இதெல்லாம் நீ எப்ப பார்த்த? நான் எப்ப உனக்கு இதெல்லாம் காட்டினேன்? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல நம்ம 2 பேரும் முதல் முறை சந்திச்சோம்ல, அது பல வருஷம் கழிச்சு உன் முகத்துல ரொம்ப சந்தோஷத்தை பார்த்தேன். நீ எவ்வளவு சந்தோஷப்பட்ட. உன்னுடைய முகம் அப்படியே சந்தோஷத்துல ரொம்பவே பூத்துச்சு. அதோட அந்த சந்தோஷத்தை தான் என் சந்தோஷமா என் மனசுல வச்சு புதைச்சுக்கிட்ட. இங்க பாரு பிருத்வி, உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த திருடன் என் பர்ஸ திருடிட்டு போனால? என் பர்ஸ்க்காக நீ அவனை துரத்திட்டு ஓடுனல. உன்னோட இந்த கன்சர்ன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போன. எவ்வளவு அன்பா என்ன பாத்துக்கிட்ட, என்ன எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிட்ட பிருத்வி. அதுக்கப்புறம் லாஸ்டா பிரீதா திடீர்னு கெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டா. அப்ப கூட நீ நான் யாருன்னு அவகிட்ட சொல்லல. உனக்கோ பிரீதாவுக்கோ கல்யாணம் ஆக போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. இருந்தாலும் உன் கூட அஃபேர் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ அன்னைக்கு அவகிட்ட என்ன சொன்ன? இவ கை கட் ஆயிடுச்சு, அதனால ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன்னு சொன்ன. யூ ஆர் அமேசிங் மை லவ். நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். சரி, ஒரு வேலை பண்ணலாம். நம்ம 2 பேரும் காதலர்கள் மாதிரி எங்கேயாவது ஓடி போயிடலாம். அந்த இடத்துல நானும் அப்புறம் ஒன்னும் இல்ல. நீ மூளை எங்கேயாவது வித்துட்டு வந்துட்டியா? என்ன உளறிட்டு இருக்க? ஆனா என்ன பிருத்வின்னு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சொன்னதை கேட்டு உடனே என்னோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுவேனா? நீ சொல்றதுனால நான் என்னோட பேபியை விட்டுருவேனா? ஓ ரியலி? ஹூ ஆர் யூ? என்ன இது எல்லாத்தையும் செய்ய சொல்றதுக்கு நீ யாரு? அப்ப அந்த Dress உனக்கு பிடிக்காததுனால நீ என்னோட என்கேஜ்மென்ட்க்கு வர மாட்டியா? ஆமா. இதெல்லாம் ஒரு ரீசனா? You are so stupid. ஓ நோ, நான் இப்ப தாப்சியை தானே தேடணும். கரண், பிரமாதம் பிரீதா மேடம். இன்னைக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்கியே. ஃபார் அ சேஞ்ச் நீ ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு வேலை பண்ணிருக்க. ஆனா நான் இதுக்காக என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தேன்னு மட்டும் நினைக்காத. ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு ரொம்ப இலகுன மனசு. என் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணா கூட நான் மன்னிச்சிருவேன். அதனால தான் உன்னையும் மன்னிச்சு நான் வந்திருக்கேன். இந்த பெரிய மனுஷனுக்கு ஒரு பாராட்டு இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, இவ்ளோ நேரம் நீ என்னெல்லாமோ சொன்னியே, அது எனக்கு கொஞ்சம் சிம்பிள் வார்த்தையில புரிய வைக்க முடியுமா?
புரிய வச்சுட்டா போச்சு. நான் உனக்கு ஒரு கண்டிஷன் போட்டேன்ல, நான் உன் என்கேஜ்மெண்ட்க்கு வரணும்னா நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும்னு சொன்னேன். மறந்துட்டியா? பாத்தியா? ஆனா நான் எந்த கண்டிஷன் இல்லாம வந்துட்டேன். நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கங்கிறதுனால மட்டும் இல்ல, ஐ மீன் நீ அழகா தான் இருக்க, ஆனா இன்னைக்கு இன்னும் அழகா இருக்க. ஏன்னா அந்த பிருத்வியோட செலக்ஷனை நீ ரிஜெக்ட் பண்ணிட்டல்ல. ரிஜெக்ட் பண்ணல, அதை இதை விட ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக பத்திரமா வச்சிருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸ நான் என் கல்யாணத்துக்கு போட்டுப்பேன். கல்யாணமா? யார் கல்யாணம்? எந்த கல்யாணம்? இந்த கல்யாணம் நடக்க போறதே இல்ல. நடக்காத கல்யாணத்துக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிட்டு வருவியா? இதெல்லாம் யோசிச்சு நான் டென்ஷன் ஆகணும். நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் பிரீதா. நான் வேணும்னா உன் கையில எழுதி கூட கொடுக்குறேன் வித் மை ஆட்டோகிராஃப். வாட் யூ சே? ஓ கம் ஆன், நீ பிருத்வியை பத்தி இவ்ளோ நெகட்டிவா யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. நாம தான் பார்த்தோம்ல, அவரு ரொம்ப நல்லவரு, அவருக்கு சுத்தமான மனசு. இன்னைக்கு உங்க வீட்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே என்னோட தப்பு தான். உன் தப்பு எதுவும் இல்லை பிரீதா. நீ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீ தப்பே பண்ணலன்னு எப்பவுமே நான் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இந்த தடவையும் அதே தான் நடக்க போகுது. நீ பார்த்தது எல்லாமே உண்மைதான். நான் பொய்ய ஜெயிக்க விட மாட்டேன் பிரீதா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓ காட், இவன் இப்போ என்ன பண்ண போறானே தெரியலையே. கரண், நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுற. நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னா, நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால மட்டும் நான் இந்த உதவியை உனக்கு செய்யல. அதுக்கும் மேல நிறைய காரணங்கள் இருக்கு. நீ என் பாட்டியோட பிசியோ, அவங்களோட வலியை நீ நிறைய போக்கியிருக்க. என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை எப்ப பார்த்தாலும் பாராட்டிட்டே இருப்பாங்க. அப்புறம் என் அண்ணன், அவனுக்கு என்னை விட உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எஸ் பிரீதா, நான் கஷ்டப்படும் போது நீ என் கூட இருந்திருக்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்கிட்ட நிறைய காரணம் இருக்கு. ஒருவேளை நான் உன் ஃப்ரெண்டா இல்லாம இருந்திருந்தாலும் இந்த ஹெல்ப்பை பண்ணிருப்பேன். நீ பண்ற இந்த உதவி எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஆயிடாதே. என்ன புரியல? என்னன்னா நீ எனக்காக ஏதோ பெரிய வேலை பண்ண போற மாதிரி தெரியுது. கண்டிப்பா பண்ணதான் போறேன். ரொம்ப ரொம்ப பெரிய வேலை பண்ண போறேன். பிரீதா அவன் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு. அவன் உன்னை கட்டிக்க போறாங்கிறதுனால நீ ஏமாந்துகிட்டு இருக்க. அவனு உன்னை முட்டாளாக்கிட்டு தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போறான். ஆனா நான் அவனை விட மாட்டேன். நான் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வேன். நீ எதுவுமே செய்ய வேண்டாம். ஐயோ, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? பிருத்வி தப்பானவர் இல்லங்கிற விஷயத்தை நீ முதல்ல ஏத்துக்கோ. எனக்கு நல்லா தெரியும், அவரு ரொம்ப நல்ல மனுஷன். உனக்கு புரிஞ்சுதா? ஏன் கரண், ஏன்? நான் எப்பவுமே உன்னை என்னோட நல்ல ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீ ஏன் எப்ப பாரு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? நம்மளோட எண்ணம் ஏன் ஒத்து போகவே மாட்டேங்குது? அப்போ நான் உனக்கு எந்த விதத்திலயும் முக்கியமே இல்லையா? நீ நிஜமாவே என்ன காதலிக்கலையா பிருத்வி? நான் உன்னை காதலிக்கல. நான் உன்னை காதலிக்கவே இல்ல. நாட் அட் ஆல். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ என்ன சொல்ல முயற்சி பண்ற? நான் உன்னை கேர் பண்ண, உன் மானத்தை காப்பாற்ற முயற்சி பண்ண. இட்ஸ் ஆல் ரபிஷ். நான் உன் கையை ஏன் வெட்டின தெரியுமா? பிரீதா நம்ம ரெண்டு பேரும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு தான். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்குன்னு அவன் நினைக்க கூடாதுன்னு செஞ்சேன். எஸ், பெருசா மானத்தை பத்தி பேசுறான். உனக்கு என்ன மானம் இருக்கு? ஆக்சுவலா நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் உன்கிட்ட ஏன் பேசுறேன் தெரியுமா? ஏன் உன்னை நெருங்கி வந்திருக்க தெரியுமா? ஏன்னா என் ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஒரு காலத்துல நீ என்ன கைவிட்டுட்ட. அப்போ என்னோட ஈகோ ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு.
ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது நீ எனக்காக ரொம்பவே டெஸ்பரேட் ஆயிருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒருவேளை நீ என்ன டெம்பரரியா ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைச்சனா, ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள். பட் ப்ளீஸ் பெர்மனண்டா யோசிக்காத, என்ன உரிமை கொண்டாட முயற்சி பண்ணாத. ஏன்னா நான் உன்னை காதலிக்கவும் இல்லை, நான் உன் பாய் ஃப்ரெண்டும் இல்லை. நில்லு கரண், நான் சொல்றத கேளு. கரண், எனக்கு நல்லாவே தெரியும் என்கேஜ்மெண்ட்காக நீ என்ன இன்வைட் பண்ணல. நீ உன்னோட ஏதோ பிளான்ல என்னையும் சேர்த்துக்கணும்னு இன்வைட் பண்ணிருக்க. தாப்சி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. உண்மையை மறைக்கணுங்கிற அவசியம் வர்ற வரைக்கும் நான் பொய்யே சொல்றது. ஏன்னா அந்த உண்மை ஒருத்தர் வாழ்க்கையை காப்பாத்தும். நீ சொல்றது கரெக்ட் தான். நான் உனக்கு என்கேஜ்மெண்ட் இன்விடேஷன் எதுவும் தரல. இன்ஃபேக்ட் என்ன கேட்டா நீயே நேரடியா வந்து எல்லாத்தையும் பாரு. அவன் எவ்வளவு கீழ்த்தனமானவன், எவ்வளவு கேவலமானவன் தெரியும். கரண் ப்ளீஸ், பிருத்வியை பத்தி நீ இவ்ளோ தப்பா பேசாத. உனக்கு அவனை பத்தி என்னதான் தெரியும்? உன்னால எப்படி அவனை இவ்ளோ கேவலமா பேச முடியுது? தப்பு பண்ணது நான் தான் பிருத்வி கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல முன்னேறி போயிருக்கானா அது அவன் தப்பு இல்ல. ஆனா அவனுடைய மனசுல எனக்கு இடம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னால உணர முடியுது. அதே கன்சர்ன் இருக்கு, அதே காதல் இருக்கு. அவன் என் ஃபீலிங்ஸை ரொம்பவே கேர் பண்றான். நான் சொல்றத கேளு. அவன் உன்னையும் காதலிக்கல, வேற யாரையும் காதலிக்கல. இன்ஃபேக்ட் அவன் காதலிக்கிற மாதிரி எந்த பொண்ணையும் நான் இது வரைக்கும் பார்க்கல. உங்க எல்லாரோட ஃபீலிங்ஸோட அவன் விளையாடிட்டு இருக்கான், and that's it. ஆனா என்னோட விளையாட முடியாது, எப்பவுமே முடியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் என்ன என்னைக்குமே ஏமாத்தல, என்னைக்குமே துரோகம் பண்ணல. இன்ஃபேக்ட் என்கேஜ்மெண்ட் ஆனது அவன் தான் என்கிட்ட சொன்னான், அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட பத்தியும் சொன்னான். அப்படி இருக்கும்போது அவனால எப்படி எனக்கு துரோகம் பண்ண முடியும்? உன்னை அவன் முட்டாள் ஆக்கிட்டு இருக்கான், நீயும் முட்டாள் ஆயிட்டு இருக்க. தாப்சி, முதல்ல நான் கூட யோசிச்சேன், ஒருவேளை பிருத்தி மனசுல உன்னை பத்தி ஏதாவது ஃபீலிங் இருக்கும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. உன்னை பத்தி மட்டும் இல்ல, எந்த பொண்ணை பத்தியும் அவன் மனசுல எந்த ஃபீலிங்கும் இல்ல. அவன் வலையில சிக்கிடாத. அவன் என்கிட்ட எந்த பொய்யையும் சொல்லல. நான் சொல்றது புரியுதா கரண்? சரி, வந்து ப்ரூவ் பண்ணு. அவனுக்காக இல்ல, உனக்காக. யாருக்காக இல்லனாலும் உனக்காக ப்ரூவ் பண்ணி காட்டு. இன்னைக்கு ஈவினிங் என்கேஜ்மெண்ட்க்கு வா. அவன் உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னா நீ அவன் கூட சேர்ந்து வாழு. அதுல எனக்கு என்ன பிரச்சனை? ஐ டோன்ட் கேர். ஆனா ஒருவேளை அவன் உன்கிட்ட நான் வேற ஒரு பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும், அவன் மனசை உடைக்க முடியாது, ஃபியூச்சரை கெடுக்க முடியாது அப்படின்னு எது சொன்னாலும் நான் நம்புறேன். ஏன்னா அவனோட ரீசன் ரொம்ப ஜெனுவன் தான். ஆனா ஒருவேளை அவன் பிளே பண்றான்னு தெரிஞ்சா, ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடுறான்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் உன்னோட மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். பிருத்வி முகத்திரைய போட்டிருக்கிறது எனக்கு தெரிஞ்சா இன்னைக்கு நான் அவனோட முகத்திரைய கிழிச்சு எறிவேன். அதுக்கப்புறம் நான் பிருத்வியை விடவே மாட்டேன். உன்னை மட்டும் இந்த பொண்ணாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவளோட அழிவை இன்வைட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான். எவ்வளவு கீழ்த்தனமான கேவலமான ஆளா இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்புதான். ஆனா என்னோட சேர்த்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் தப்பானவதான். உனக்கும் பிரீதாவுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவ இங்கதானே இருக்கா. சோ உன்னோட வாழ்க்கையில 3 பொண்ணுங்க இருக்காங்க. எங்க 2 பேருக்கும் உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போதுன்னு தெரியுதுன்னா பிரீதாக்கும் உண்மை தெரியறதுக்கு உரிமை இருக்குல்ல. உன்னை பத்தி உண்மை அவளுக்கும் தெரியணுமா இல்லையா? நீ எப்பேற்பட்ட ஆள்னு அவளுக்கும் தெரியணும். நான் இப்பவே போய் பிரீதா கிட்ட எல்லா உண்மையும் உன்னை பத்தி சொல்ல போறேன். ஆமா சரளா, சொல்லுங்க அத்தை. பிருத்வி எங்க? பிருத்வி எங்கன்னு கேட்டா பிருத்வி இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு, வேற எங்கேயும் போவாரு. பண்டிதர் அவனை கூப்பிடுறாரு. கையில காப்பு கட்டணுமா, ரொம்ப முக்கியமாச்சே. அதோட நிச்சயதார்த்த முகூர்த்த நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பமாயிடும். போய் கூப்பிடு. நான் போய் பாக்குறேன், கொஞ்சம் இருங்க வந்துடுறேன். ஸ்ருதி, கொஞ்சம் இங்க வாமா. நீ பிருத்வி எங்கேயாவது பாத்தியா? பார்த்தேன், மாப்பிள்ள ரூமுக்கு போயிட்டு இருந்தாரு. நான் போய் கூட்டிட்டு வருவேன். இல்ல நீ இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க வந்தவங்க எல்லாரையும் கவனிச்சுக்கோ. கவனமா பாரு, நான் இப்ப வந்துடுறேன். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? என் மூளை எப்பவோ குழம்பி போயிடுச்சு. அதனாலதான் உன்ன மாதிரி துரோகியை காதலிச்சிருக்கேன். ஆனா இப்போ எனக்கு புத்தி வந்துருச்சு. உனக்கு கேட்க விசித்திரமா தான் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி உன்னை எப்படி காதலிச்சோனோ அதே மாதிரி தான் இப்பவும் காதலிச்சிட்டு இருக்கேன். நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஆனா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ பிருத்வி. பிருத்வி, நீ மட்டும் எனக்கு சொந்தமாகலனா, என் காதலை ஏத்துக்கலனா, உனக்கு இன்னொருத்தியோடைய காதல் கிடைக்க எந்த உரிமையும் இல்ல. நான் உனக்கு யாருடைய காதலையும் கிடைக்க விட மாட்டேன். நான் உன்னை என்னைக்கும் யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். என்னப்பா, புரிஞ்சுதா?
தாப்சி நீ நீ என்ன பைத்தியமா? தாப்சி உனக்கு என்ன ஆச்சு? நீ நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அட யாரா ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறது? ஹலோ, நீ இப்ப அந்த பொண்ணு டாப்ஸியோட தானே இருக்க? நோ நோ பேபி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ட்ரஸ்ட் மீ. அப்படியா? நான் இவ்வளவு நேரமா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், நீ என் கால் அட்டென்ட் பண்ணல. ஆனா நான் நினைக்கிறதுலாம் தப்புன்னு என்கிட்டயே சொல்றியா? பொலர்னு உறைஞ்சுன்னு வச்சுக்கோ, அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். பேபி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். ட்ரஸ்ட் மீ பேபி. இங்க பார், இந்த பொண்ணு கழிவ. சரி சரி, நீ பாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லு. உன்னோட இமேஜினரி ஸ்டோரிஸ் உருவாக்க. உன் ஸ்டோரிஸ் எல்லாம் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். ஆனா இப்ப நான் சொல்ல போறத நல்ல தெளிவா கேட்டுக்க. அந்த பொண்ணு ஒரு ட்ராப், எல்லாமே சதி. நான் தம்ஸ் அப் செய்கை காட்டினேன்னா பிருத்வி ரொம்ப கீழ்த்தனமான ஆளுன்னு நான் ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அதே தம்ஸ் அப் சிக்னல் உனக்கும் யூஸ் ஆகும். நீ உன் பிளானை ஆக்டிவேட் பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை எல்லாருக்கும் காட்டு. அப்புறம் அந்த ஸ்டூபிட் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடு. பிருத்வியோடைய உண்மையான முகம் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். டோன்ட் வரி, நான் பிருத்வியை விடவே மாட்டேன். அவன் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இன்ஃபேக்ட் எந்த பொண்ணும் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஓகே. நீ என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு பேபி. அவ பொண்ணு இல்ல, உன்னை சிக்க வைக்க விரிச்சிருக்கிற வலை. ஐஷோ? அட ஆமா, டாப்ஸி ஒரு ட்ராப் கரண் உனக்காக செட் பண்ணி வச்சிருக்கான். டாப்ஸி இங்க வந்ததே உன்னுடைய என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு தான். இனிமே பாரு, தாப்சி, நான் என்ன கேள்விப்பட்டனா, நீ என்ன அழிக்கணும்னு விரும்புறியா? என்ன ஏமாத்தணும்னு விரும்புறியா? நம்பிக்கை துரோகி, ஏமாத்துக்காரி. பிருத்வி என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திருப்பியா நீ? பிருத்வியை அழிக்கணும்னு நினைக்கிறியா நீ? உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா என்ன? ஆமா, தைரியம் தான். ஏன்னா நீ அதுக்கு தான் லாய்க்கி. அதுக்கு தான் லாய்க்கா? நீ எதுக்கு லாய்க்குன்னு நான் இப்ப காட்டுறேன்டி. பிருத்விய பகச்சுக்குவியா நீ? நான் யாருன்னு இப்ப காட்டுறேன்டி உனக்கு. இப்ப உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஒண்ணு இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, ஒரு தலை வாரத்துக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குவாங்க? இந்த பிருத்வி தோ வரேன்னு சொல்லிட்டு எங்க போனாருன்னு தெரியலையே. இதானே மாப்பிள்ள ரூம், இங்கதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அட என்ன ராக்கி, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு? காலுக்கு கீழே எங்கேயாவது விழுந்துட்டீங்களா? சரளா, என்னோட காலு திடீர்னு சுளுக்கு பிடிச்சிருச்சு, ரொம்ப வலிக்குது. நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க. அம்மாடி, நீங்களாம் கீழே போங்க, நான் இவங்களை பாத்துக்கிறேன். இல்ல சரளா, என்னால நடக்க முடியாது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, எழுந்து நில்லுங்க. அப்படிதான், பாத்து பாத்து எழுந்துருங்க. கொஞ்சம் மெதுவா நடங்க, வாங்க. மெதுவா மெதுவா. உங்களுக்கு ஏன் கண்ணே பட்டிருக்கோம். இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருந்தீங்கல்ல, அதான் சொல்றேன். அவ்வளவுதான் ராக்கி ஆண்டி, இதோ இப்பவே சரியாயிடும். ரொம்ப வலிக்குதா ராக்கி? பாத்து மெதுவா இழு பிரீதா, அவங்க வலியில ரொம்ப துடிக்கிறாங்க பாரு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா ராக்கி ஆண்டி. 2 நிமிஷம் நான் உங்க காலை அப்படியே லைட்டா திருப்பி விடுவேன், அப்புறம் எல்லாமே சரியாயிடும். இங்க பாருமா, ரொம்பலாம் திருப்பி விட்டுறாத. ஏன் சொல்றேன்னா, எலும்பு ஏதாவது நகர்ந்துட்டா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும்ல. அப்படிலாம் எதுவும் ஆகாது. இப்போ சரியாயிடுச்சு. நீங்க நடந்து பாருங்க. நீ என்ன சொல்ற? கால்ல வலி அதிகமாயிடுச்சுன்னா என்னால நடக்கவே முடியாது. அப்படிலாம் எதுவுமே நடக்காது ஆண்டி. நீங்க வேணா நடந்து பாருங்க. நடக்கிறது மட்டும் இல்ல, நீங்க டான்ஸ் கூட பண்ணலாம். சரி பிரீதா, நீ சொல்றதுனால நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். பாத்து. சொல்லு,
நீ கரண் கூட சேர்ந்துக்கிட்டு ஏன் நிச்சயதார்த்தத்தையும் நிறுத்த போறியா? பிருத்வி என் கழுத்தை விடு. Shut up. Just shut up. என்னைய ஏமாத்துறியா? பிருத்வியை ஏமாத்துறியா? பிருத்வியை பகச்சுக்கிட்டியா? பிருத்வி உனக்கு தெரியாது. என்னால நீ மூச்சு விட யார முடியல. பகச்சுக்கிட்டேன்னு உனக்கு தெரியாது. இனிமே பாரு, இந்த பிருத்வி உன்னை சும்மா விட மாட்டான். சொல்லு சொல்லு, நீ அந்த கில்லி தண்டா பிளேயர்கிட்ட என்ன பத்தி இன்னும் என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்க? சொல்லு சொல்லு, இல்லனா உன்னோட கதையை நான் இங்கேயே முடிச்சிருவேன். சொல்லு, மரியாதையா சொல்லு. நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு தாப்சி, சொல்லு சொல்லு, உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு, சொல்ற வரைக்கும் நான் ஒன்னும் விட மாட்டேன். சொல்லு, நான் கேக்குறேன்ல, சொல்லு சொல்லுடினா. ஏ தாப்சி, சொல்லு சொல்லு. தாப்சி, என் கண்ணை திறந்து பாரு. சொல்லுடி, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். தாப்சி சொல்லு, அட சொல்லு. தாப்சி தாப்சி, ஏன் அசைய மாட்டேங்கிற? நான் தாப்சிய கொன்னுட்டனா? தாப்சி நான் கொன்னுட்டனா? தாப்சியை நான் கொன்னுட்டனா?